குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனி வக்கர பயிற்சி பலன்கள். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சனி உங்க ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியா வருவார். இப்போ 3ஆம் இடத்துல இருக்கார். வர்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்கரம் அடைவார். வர ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 139 நாட்கள் வரும். இந்த 139 நாட்கள் சனி வக்கர நிலையில் இருப்பார். உங்க ராசிக்கு சனி 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. 3ஆம் இடங்கிறது முயற்சி, தைரியம், முயற்சி, வெற்றி, புகழ், இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். தைரிய வீரிஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 3ஆம் இடத்துல சனி இருந்து வக்கர நிலையில் இருக்கார். வக்கரமாக போறார். 139 நாள் வக்கரமாகும். தனுசு ராசி நேயர்கள் பாருங்க, பொதுவாகவே நல்லவங்களா இருப்பீங்க. யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டீங்க. மனிதாபிநேயம் மிக்கவங்களா இருப்பீங்க. அன்பு பாசத்துக்கு நீங்க கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க. ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. உலகத்தையே அறிஞ்சவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா பூமியை விட பெரிய கிரகம் குரு. அந்த குருவோட ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க. 7.5 வருஷத்துல கடந்த 7.5 சனினால 7.5 வருஷம் படாத பாடு பட்டுட்டீங்க. இப்பதான் ஒரு சில பேர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க தனுசு ராசி நேயர்கள். அதாவது பாத்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், மூல நட்சத்திரக்காரங்களும், பூராட நட்சத்திரக்காரங்களும், உத்திராட நட்சத்திரக்காரங்களும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தீங்க 7.5 சனியால. ஆனா இப்ப சனி மறுபடியும் வக்ரமாகறாரு உங்களுக்கு. சரிங்களா? வக்ரமாறு 3ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகறாரு. அவர் பின்னோக்கி தான் செயல்படுறாரு தவிர அடுத்த ராசிக்கு வரமாட்டார். அதாவது மகரத்துக்கு வரமாட்டார். பயப்பட வேண்டாம். சனி ஒரு மெதுவான கிரகம், நிதானமான கிரகம், மந்தமான கிரகம், ஒரு சோம்பலுக்கு உண்டான கிரகம் சனி தான். இருள் கிரகம் சனி, இருட்டுக்குண்டான கிரகம் சனி. அந்த கிரகம் வக்ரமாகறதுனால அந்த மந்தத்தன்மையில விட்டு விலகி ஒரு ஸ்பீடா செயல்பட போறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, இல்ல ஜாகிங் போயிட்டு இருக்காரு, அப்படி ரிவர்ஸா பின்னாடி வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் வக்ரம். வக்ரம்ங்கிறது ஒரு தெளிவில்லாத நிலை, ஒரு ஸ்டெடி இல்லாத நிலைமைன்னு அர்த்தம். அப்ப சனி வேகமா செயல்பட போறாரு 3ஆம் இடத்துல இருந்து. அப்ப 3ஆம் இடங்கிறது முயற்சி, தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன், வெற்றி, இதெல்லாமே புகழ், இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கும். வெற்றி குறிக்கிற இடம் இந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு வக்ரம் அடையறதுனால தைரியமா உங்களோட தைரியம் பாருங்க, நல்ல ஒரு பூஸ்டப் கொடுப்பாருங்க. விடாம முயற்சி பண்ண போறீங்க. ஒரு தைரியத்தோட செயல்பட போறீங்கன்னு அர்த்தம். இந்த 3ல இருக்க சனி வக்ரமாகறதுனால அவர் அப்படியே அந்த நிதானமான கிரகம், மந்தமான கிரகம் ஸ்பீடா வேகமா செயல்பட போறாரு. நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். மனசுல உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நீங்க என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில நடக்காம இருந்ததோ, தடங்களா இருந்ததோ, நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தோல்வியே முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த காலகட்டங்களில் உங்களோட விடாமுயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தான், தோல்வியே கிடையாது. இப்ப 2ஆம் அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. வருமானம் வரும், பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா குருவும் பாருங்க உங்க ராசிக்கு 6ல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது, பணம் வரும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு வக்ரமாயி 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்புறம் முயற்சி விடாம பண்ண போறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா நீங்க ட்ரை பண்றீங்க, முயற்சி பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி கிடைக்கல. இந்த காலகட்டங்கள்லாம் திடீர்னு வேலை கிடைச்சிடும். உங்க முயற்சி சக்சஸ் ஆயிடும். ஆச்சரியப்பட வைக்கும். இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்க சனி வக்ரமாகறதுனால ஆச்சரியப்பட வைக்கும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு சடனா வேலை கிடைச்சிரும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. நல்லா இருக்கும் உங்களுக்கு. 3ல சனி இருந்துட்டு வக்ரமாகறது நல்ல ஒரு விஷயம் தான். சரிங்களா? 2ஆம் அதிபதி வக்ரமாகிறார். 2ஆம் அதிபதி வக்ரம் ஆகக்கூடாது. ஆனா 2ஆம் அதிபதி வக்ரமாய் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஒரு விஷயத்த நான் பண்ணி தரேன், முடிச்சு தரேன், நீங்க ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், இந்த மாதிரிலாம் அடுத்தவங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்து மாட்டாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களால காப்பாற்ற முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி வக்ரமாகிறார். அதனால பேச்சு விஷயத்துல கவனமா இருங்க. பணம் வரும், உங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தை யார்ட்டையும் அளவுக்கு அதிகமா நண்பர்களை சேர்த்தி கூட்டு தொழில் போட்டு, முதலீடு போட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து மாட்டிக்க வேண்டாம். கவனமா இருங்க. உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சனி 3ஆம் இடத்துல வக்ரமாயி உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு மட்டும் தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். ஆனா அவங்களோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கும். சரிங்களா? பெரிய அளவுக்கு வக்ரசனி, இந்த 3ல இருக்க சனி வக்ரசனி பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கவே கொடுக்காதுங்க. பயப்பட வேண்டாம்.
சனி ஒரு சில இடத்துல இருந்தாதான் வக்கரமானதான் சில கெடுபலன்கள் கெடுதலான விஷயங்கள் கொடுப்பாருங்க. 3ல சனி வக்கரமானதுனால வக்கரமாகறதுனால பெருசா உங்களுக்கு பாதிப்பு கன்ஃபார்மா இருக்கவே இருக்காது. இப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, சரிங்களா? ராசிக்கு 4ல ராகு இருந்து அவர் குரு போல செயல்படுறதுனால இந்த சொத்து சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நம்ம சனி வக்கரமா இருந்துச்சு, நம்ம சனி வக்கரத்தை மட்டுமே வச்சு பார்க்கக்கூடாது. மற்ற கிரகங்களும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா கூட்டு கிரகங்கள் 9 கிரகங்கள் சேர்ந்துதான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்ப ராகுக்கு இது மற்ற கிரகங்கள் பார்க்கணும், பார்த்தாதான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இப்ப 4ல இருக்கிற ராகு வந்து சொத்து சேர்க்கை, வண்டி வாங்கி வீடு வாங்குறது, அதுக்கான முயற்சி பண்றது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? இப்போ வந்து குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. கடன் வாங்க வைக்குங்க உங்களை. இந்த காலகட்டங்கள் வந்து கடன் வாங்க வைக்கும். ஒரு நிலம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். நல்ல விஷயங்களுக்காக தான் கடன் வாங்க போறீங்க, சரிங்களா? 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அங்கே கேது இருக்காரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல முன்னேற்றம். ஏன்னா 3ல சனி வக்கரமா இருக்காரு, குருவும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகுது. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களா, இந்த காலகட்டம் உங்களால் ஆரம்பிக்க முடியும். ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். வேலையே இல்லாம வீட்டோட இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். எதிர்பார்ப்புகள், நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாமே நடக்குங்க இந்த காலகட்டங்கள். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்களா, போக முடியும். வெளிமாநிலம் போக முடியும். இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சுப விரயங்கள் இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் பாருங்க, இந்த 6ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரயங்கள் கொடுக்கும், சுப விரயங்கள் கன்ஃபார்மா கொடுக்கும், சரிங்களா? சுப விரயங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க, இல்லை திருமணத்துக்காக செலவு பண்றது, கிரகப்பிரவேசத்துக்காக செலவு பண்றது, ஏதோ ஒரு சுப விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க தவிர தேவையில்லாத வீண் விரயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, வருமானம் வரும், பணம் வரும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு, முயற்சி சக்சஸ் ஆகும், வெற்றியா உங்களுக்கு முடியும், சரிங்களா? வெற்றிகரமா தான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த காலகட்டங்கள் 139 நாட்கள் இந்த வக்கர சனி நிச்சயமா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு, ஒரு விடாமுயற்சி கொடுப்பாரு, ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாரு. 3ஆம் இடங்கிறது தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், விடாமுயற்சி, வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சனி இருக்குது, வக்கரமாகுது. ஒரு வேகமா செயல்பட போறாரு சனி. திடீர்னு சில விஷயங்கள், நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதெல்லாமே ஒரு சடனா நடக்கும். ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்டு கூட மாத்தீங்க, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு. நடக்காத அதாவது எதிர்பார்க்காத விஷயங்கள் சடனா உங்களுக்கு நடக்கும். நல்ல வேலை கிடைச்சிடும் டக்குன்னு. திடீர்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க, நிலம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, நிலம் வாங்கிருவீங்க, நிலம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நடந்துடும், சரிங்களா? வாகனம் வாங்குறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். பயன்படுத்திக்கங்க. அருமையான காலகட்டம். உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு? தனுசு ராசி அதிபதி குரு எங்க இருக்காரு? சனி எங்க இருக்காரு? வக்ரமா இருக்காங்களா, வக்ரம் ஆகாம இருக்காங்களா, இல்ல நேர்கதியில் இருக்காங்களா? இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது? நீங்க வந்து பாருங்க, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க. உங்க வயசு என்ன ஏஜ்ல இருக்கீங்க, இனி உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், நீங்க எதை அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியில நீங்க பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவா, கெட்டது அனுபவிக்கவா? நவகிரகங்கள் தான் ஒரு மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த நவகிரகங்கள்ல இப்ப என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு? தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு? அந்த தசையும் நடத்தக்கூடிய கிரகம், புத்தியும் நடத்தக்கூடிய கிரகம் உங்க ஜாதத்துல என்ன அமைப்புல இருக்காங்க? நல்லா இருக்காங்களா, கெட்டு போயிட்டாங்களா? இனி உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும்? நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா? எப்ப செட்டில் ஆவீங்க, எப்ப ஜெயிக்க போறீங்க? நல்ல விஷயம் நடக்கும்போது நீங்க இப்ப நல்ல விஷயம் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. கெட்ட விஷயம் நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? உங்க வயசு என்ன, ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும், வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை பாருங்க, சுய ஜாதகத்தை பாருங்க. அதுதான் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அதுபடிதான் உங்களோட லைஃப் போகும், அதுபடிதான் உங்களோட தலையெழுத்து விதி போயிட்டு இருக்கும், சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா, நம்ம 100% அக்யூரேட்டா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.